நயன்தாராவோட ஆக்டிங்கில் இப்படி ஒரு மூவி வந்ததே எனக்கு நிஜமாக தெரியல. அப்படி என்னடா மூவி அப்படின்னு கேட்குறீங்களா? கனெக்ட் அப்படின்ற இந்த ஹாரர் மூவி தான். நிஜமாலுமே இந்த மூவி வந்து சில வருஷங்கள் ஆச்சு. இது வரைக்குமே எனக்கு தெரியல. என்ன மாதிரி கண்டிப்பாக யாராவது இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியில் நயன்தாரா அண்ட் வினய் இவங்க 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்குது. வினய் பார்த்தீங்கன்னா டாக்டர். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த டைம். அவர் ஹாஸ்பிட்டல்லே தான் இருப்பார். ஏன்னா பேஷண்ட் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்படியே அவருக்கு கொரோனாவும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அவரும் இறந்து போயிடுவார். வினய் மேலே அவங்க பொண்ணுக்கு எப்போவுமே ரொம்ப அதிகமான ஒரு பாசம். செல்ல பொண்ணு. எப்படியாவது அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துப்போன அவங்க அப்பாவை கூப்பிட்றன்ற பேரில் ஒரு விஷயம் பண்ணிவிடுவா அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கே தெரியாமல். அதில் அவங்க அப்பா வராமல் வேறு எதுவும் ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். அந்த பொண்ணு அதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பா. அதுக்கப்புறம் எப்படி நயன்தாரா இதை கண்டுபிடிச்சாங்க, அதுவும் இது கொரோனா டைம் அப்படின்றதுனால வெளியில் எங்கேயும் போக முடியாது. எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்க, அந்த ஈவில் ஸ்பிரிட்டை எப்படி விரட்டி அடித்தாங்க, இதெல்லாம் தான் இந்த மூவி. தேட்டரில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்டோட ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி காமெண்ட்ஸில் நான் பார்த்தேன். பட் நம்ம எனக்கு தான் தெரியவே இல்லை இந்த மூவி வந்ததே. நான் மொபைலில் தான் பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஒரு நல்ல மூவி தான். இந்த மூவி இப்போ எப்படி எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யதார்த்தமாக பரிதாபங்கள் சேனல் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது நான் பார்த்த அந்த வீடியோவில் கனெக்ட் அப்படின்ற இந்த மூவியை ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு மூவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்தேன். யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த மூவி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூவி நல்லாயிருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். 1.5 hour தான், சின்ன மூவி தான். அதனால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி எந்த ஃபீலும் இருக்காது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மூவியை கொடுத்துருப்பாங்க. தேவையான இடத்துல பயம் இருக்குது. ஆனால் பெருசாக ஒரு ட்விஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக நம்ம இதுதான் நடக்கும், பேய் பிடிக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபாதரை வச்சு அந்த பேயை ஓட்டுவாங்க. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். பட் அங்கங்கே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்ததுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவ்வளோதான். ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் நல்லா பண்ணியிருப்பாங்க. நயன்தாராவுக்கு அப்பாவாக சத்யராஜ் பண்ணியிருப்பார். ஸோ அதாவது அந்த பொண்ணோட, அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட தாத்தா 2 பேருமே நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலும் இருந்துச்சு மூவியில். நல்லா இருந்தது பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த மூவியை பார்த்துட்டிங்களா என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்துக்கல. ஸோ நான் இப்போ தான் சாப்பிடவே போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அண்ட் காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி பண்ண ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு எல்லாம் மொத்தமாக அரைச்சி ஊற்றி அப்படியே பண்ணியாச்சு. உப்பு போடவும் மறந்துட்டேன். சுமாராக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும். See you all in the next video. Until then bye. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.